அறத்தார இதுவென வேண்டா சிவையே புறத்தானோடு ஊர்ந்தானிடை. அறத்தினுடைய பயன் என்னன்னு, அறம் செய்வதனால நல்லா இருப்பாங்க, அறம் செய்யலைன்னா துன்பப்படுவாங்கிறத அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா பிரமாணம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பிரமாணங்கிறது உண்மையை அளக்கக்கூடிய கருவி. அது என்னதுன்னா கண்ணால் காண்பது, உயர்ந்தவர்கள் சொல்ல கேட்பது, உயர்ந்தவர்கள முற்றும் திறந்த முனிவர்கள் சொல்ல கேட்பது, ஆகம நூல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதுவென வேண்டா, இது என்று அறிய வேண்டா. சிவிகைன பல்லக்கு, பொறுத்தானோடு ஊர்ந்தானடை. சுமப்பவன், பொறுத்தாங்கிறது சுமப்பவன், ஊர்ந்தாங்கிறது ஏறி பயணம் பண்ணக்கூடிய. ரெண்டு பேருமே மனுஷங்க தான். இதுல அவன் ஏன் பல்லக்க சுமந்துட்டு இருக்கான், இவன் ஏன் பல்லக்குல ஏறி பயணம் பண்ணுதான். இதுக்கு என்ன காரணம்னா அறம் செய்வதனால பல்லக்குல ஏறி பயணம் பண்ணிட்டு மகிழ்ச்சியா இருக்கான். அறம் செய்யலையாதனால அந்த பல்லக்க தூக்கி சுமந்துட்டு துன்பப்பட்டிருக்கான். இது கண்ணாலதான் பார்க்க முடியுது. இதை தவிர அறத்தினுடைய பயன் இதுவென்று ஆகம நூல் மூலமா நிரூபிக்க வேண்டாம். அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. பொருள் அறத்தாறு அறத்தின் பயன், சிவிகை பல்லக்கு, பொறுத்தான் சுமப்பவன், ஊர்ந்தானிடை ஏறி பயணிப்பவன். விளக்கம்: அறத்தின் பயன் இது என்று ஆகம நூலால் நிரூபிக்க வேண்டாம். பல்லக்கின் மேல் ஏறி அமர்ந்து பயணம் செய்பவரையும் பல்லக்கை சுமர்ந்து செல்பவரையும் கண்ணால் பார்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம். அறசெயல் செய்ததால் பல்லக்கில் அமர்ந்து இன்பமாக செல்கிறார். அறம் செய்யாததால் பல்லக்கை சுமந்து துன்பப்படுகிறார். அறத்தின் பயனை காட்சியால் காண்கிறோம், ஆகம நூலால் நிரூபிக்க வேண்டாம் என்றார்.